கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளிலும் கர்த்தருடைய ஊழியக்காரங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவர் நல்லவர், இயேசப்பா பெரியவர், அவர் போதும். நீங்க சந்தேகப்படாதீங்க, ஆண்டவரை அவரை விசுவாசிங்க, எல்லாவற்றையும் நன்மையாக முடிய பண்ணுவார். இந்த நாளிலே சில சாட்சியில் உங்கள் வாழ்க்கையில் எழுப்ப போகிறார். இன்று இரவு நீங்கள் படுக்கைக்கு செல்வதற்கு முன்பாக உங்கள் காதுகளால் நீங்கள் ஆண்டு செய்கிற நன்மைகளை கேட்க போறீங்க, கண்களால் ஆண்டு செய்கிற நன்மைகளை பார்க்க போறீங்க. விசுவாசிங்க. இந்த நாளில் பிறந்த நாளை காண்கிற அனைவரையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். திருமண நாளை காண்கிற குடும்பங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. இன்றைய ஜீவார்த்தைக்கான வசனம் எஸ்தர் 5வது அதிகாரம் 3வது வசனம். ராஜா அவளை நோக்கி, எஸ்தர் ராஜாத்தியே, உனக்கு என்ன வேண்டும்? நீ கேட்கிற மன்றாட்டு என்ன? நீ ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டால் உனக்கு கொடுக்கப்படும் என்றாள். இன்றைய ஜீவார்த்தின் தலைப்பு கேட்கிறது கொடுக்கப்படும். இன்றைய ஜீவார்த்தின் தலைப்பு கேட்கிறது கொடுக்கப்படும். ஆம், பாருங்கள், அகஸ்வர் ராஜா எஸ்தரிடத்திலே சொன்ன ஒரு வார்த்தை, நீ ராஜ்யத்துல பாதி கேட்டாலும் நான் உனக்கு தருவேன், நான் உனக்கு கொடுப்பேன். ஒரு ராஜா ஒரு ஸ்திரியை பார்த்து, நீ ராஜ்யத்துல பாதி கேட்டா கூட நான் தருவேன்னு சொல்ற வார்த்தையை நம்ம கேட்கிறேன்னா, ராஜாதி ராஜா உலகத்தை படைத்தவர் நாம் கேட்கும்போது நமக்கு தராம இருப்பாரா? கண்டிப்பா தருவார். மத்தேயு சுவிசேஷம் 7வது அதிகாரம் 7வது வசனம் என்ன சொல்லுகிறது? கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆம், மத்தேயு 7வது அதிகாரம் 8வது வசனம் என்ன சொல்லுகிறது? கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். யாக்கோபு 1:5 என்ன சொல்லுகிறது? ஒரு ஞானத்தில் குறைந்திருந்தால் கேட்டால் கர்த்தர் கொடுப்பார். 1 ராஜாக்கள் 3வது அதிகாரத்தை வாசித்தால் அங்கே வேதம் என்ன சொல்லுகிறது? சாலமன் ஞானத்தை கேட்டான், கர்த்தர் கொடுத்தார். ஆம் தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். நீங்கள் எதை கேட்டாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு தருவார். எஸ்தருக்கு அகஸ்வர் ராஜா, நீ எதை கேட்டால் நான் தருவேன்னு சொன்னதை போல இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். சுகத்தை கேட்டால் சுகத்தை தருவார், சமாதானத்தை கேட்டால் சமாதானத்தை தருவார், உயர்வை கேட்டால் உயர்வை தருவார், நீதி நியாயம் வேண்டும் என்று கேட்டால் நீதி நியாயம் கிடைக்கும்படி ஆண்டவர் செய்வார். எல்லாவற்றிலும் அற்புதம் நடக்கும். இன்றைக்கே நடக்கும். இன்றைக்கே நீங்க அற்புதங்களை பார்க்க போறீங்க. சரியா? நீங்க எதெல்லாம் கேட்குறீங்களோ ஆண்டவர் உங்களுக்கு தருகிற அற்புதங்களை, அதிசயங்களை உங்க கண்கள் இன்றைக்கே பார்க்க போகிறது. கர்த்தருடைய ஊழியக்காரன் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். ஜெபிக்கலாமா? ஜெபிப்போம். அன்பு ஆண்டவரே, கேட்கிறதை கொடுக்கிறவரே, உமை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ஜீவனுள்ள தெய்வமே, ஜீவிக்கிற தெய்வமே, உம்முடைய பிரசன்னம் இறங்கட்டும், உம்முடைய வல்லமை வெளிப்படட்டும். இதோ பலவிதமான தேவைகள் நிற்கிறவர்கள் உம்மை நோக்கி பார்க்கிறார்கள். இப்போது ஜெபத்துல என்ன கேட்கிறாங்களோ, எது கிடைத்தால் நலமாய் இருக்குன்னு நினைக்கிறாங்களோ அந்த காரியத்தை எங்கள் ஆண்டவர் கொடுக்கும்படியாய் உம்முடைய ஊழியக்காரன் மன்றாடி ஜெபிக்கிறேன். ஒரு விசேஷித்த பிரசன்னம், ஒரு விசேஷித்த மகிமை இப்பொழுது எல்லாரையும் மூடுவதாக. தடைகள் மாறட்டும், குடும்பத்திலே மேன்மை உண்டாகட்டும், இருளான அனுபவங்கள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும், சாப கட்டுகள் உடைந்து தெறிக்கட்டும், பிசாசின் ஆவிகள் விலகி போகட்டும். நன்றி. வியாதிப்பட்டவர்களை தொட்டு சுகமாக்கும். படிக்கிற பிள்ளைங்கள் ஆசீர்வதியும், படித்தவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பை தாரும். கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற தெய்வ பிள்ளைகளை ஆசீர்வதியும். பிசினஸ் பண்ற எல்லாருமே கர்த்தர் மேன்மைப்படுத்தும். நீர் அப்படி செய்தி. நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.